ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃபண்டிங் பிம்ஸ் அப்படின்ற ஃபண்டிங் கம்பெனியில் எப்படி ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் கிளியராக பார்ப்போம். இது நான் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ண அக்கௌண்ட்டு நான் இப்போ வந்து வீடியோ போட போகிறேன். இன்றைக்கி நியூ இயர் வேறு. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும், ஃபண்டிங் அக்கௌண்ட் வாங்கணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்றக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறேன். நான் வாங்கினது பார்த்தோன்னா 5K அக்கௌண்ட்டு. அதை வச்சு ஒரு ட்ரேடிங் சேலஞ்சஸ் மாதிரி போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா, ஆல்ரெடி 3 வீடியோ 4 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் டைம் கிடைக்கும்போது. ஓகேங்களா, இதில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண 5K அக்கௌண்ட்டு. இப்போ அந்த அக்கௌண்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 32 USD பக்கம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டு இருக்கிறதுலையே. இந்த ப்ரோக்கர்கிட்ட மட்டும், அந்த கம்பெனிகிட்ட மட்டும்தான் நமக்கு வந்து கம்மியான பட்ஜெட்டில் ஒரு 5K அக்கௌண்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். மற்ற அக்கௌண்ட்டு கம்மி தான். நான் வந்து இதை தான் இப்போதைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இப்போ நீங்கள் வந்து கார்டு இல்லை வந்து கிரிப்டோவில் வந்து பே பண்ணலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் தான் வந்து பே பண்ணி வாங்கினேன். எனக்கு வந்து ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்திருந்தது. நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 46 USD பக்கம் வந்து பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் ட்ரான்சாக்ஷன் பண்ணேன். அங்கே P2P ட்ரான்சாக்ஷனில் அது ஒரு அமௌண்ட் வந்து கொஞ்சம் போயிருச்சு. அங்கேருந்து அங்கே போகும்போது அது ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு போயிருச்சு. ஸோ மொத்தம் நான் பே பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 32 USD சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் சார்ஜு மற்ற நெட்வொர்க் ஃபீஸுன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு $39 வரையும் அவங்களுக்கு போயிடுச்சு. ஓகேங்களா, அக்கௌண்ட்டுக்கு ப்ளஸ் அந்த நெட்வொர்க் ஃபீஸஸ் அப்படின்ட்டு. இப்போ USDT நான் வந்து இங்கேருந்து நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்களா, ட்ரான் மூலமாக நான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணேன். ஸோ நான் அங்கேருந்து எனக்கு $1 ஃபீஸ் வந்துச்சு பைனான்ஸில். அப்போ எங்கெங்கே ஃபீஸ் வந்து போகுது, USDT வாங்கும்போது போகுது P2P ட்ரான்சாக்ஷனில். நெக்ஸ்ட்டு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு 1 USD போகுது. மூணாவது ஃபண்டிங் பிம்ஸ் கம்பெனிக்கு ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு போயிடுது. அப்புறம் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா, மொத்தம் நான் வந்து பே பண்ணது ட்ரான்சாக்ஷன் வந்து உள்ளே போனது ஆல்மோஸ்ட் ஒரு $47 பக்கம் உள்ளே டெபாசிட் பண்ணேன். இதுவே நீங்கள் கார்டில் பண்ணீங்க அப்படின்னா வெறும் மினிமம் $1 பக்கம் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீ 32 USD அப்படின்னா உங்களுக்கு வந்து 33, 34 அவ்வளோக்குள்ளேயே உங்களுக்கு முடிஞ்சிடும். அதிகமாக இருக்காது. விசா கார்டு, மாஸ்டர் கார்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து ட்ரை பண்ணல. என்கிட்ட நார்மல் ATM கார்டு தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதில் வந்து ட்ரை பண்ணல. இது விசா இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து விசா கார்டில் உங்களுக்கு டிக்ளைன் அப்படின்னு வந்ததுன்னா நீங்கள் வந்து அதை கான்டாக்ட் பண்ணி என்னென்னு கேட்டுக்குங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் என்ன சொல்கிறது, அந்த பர்மிஷன் வந்து நீங்கள் கொடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ எப்படி ஃபண்டிங் பிப்ஸில் அக்கௌண்ட் வாங்குறது அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபண்டிங் பிப்ஸ் வெப்சைட்டுக்கு போயிடுவோம். வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. யுவர் ஸ்கில் இஸ் அவர் கேபிட்டல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம், அக்செப்டில் கொடுத்துருவோம். ஓகேங்களா, உள்ளே பண்ணால் நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் வந்து லாகின் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே ஸ்ட்ரைட்டாக பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் உங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து பைக் சேலஞ்ச் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. என்னென்னு பார்த்துறோம். பைக் சேலஞ்ச் அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ளே போயிடும். ஜாயின் டிஸ்கார்ட்னா ஒரு குரூப் இருக்குது டிஸ்கார்ட்னு சொல்லிட்டு, அதுவும் டெலிகிராம் மாதிரியே அதுக்குள்ளே போயிடும். இப்போ ஜாயின் காம்படிஷன் அப்படின்னா இதுலேயும் வந்து காம்படிஷன் வந்து மந்த்லி நடத்துவாங்க. ஜாயின் ட்ரேடிங்கில் எப்படி காம்படிஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதில் வந்து கண்டஸ்டன்ட் வந்து நிறையா இருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் எடுக்கிற மாதிரி இருக்கும். எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அக்கௌண்ட் கொடுப்பாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட். அதாவது லைவ் அக்கௌண்ட் கொடுக்க மாட்டாங்க. நமக்கு வந்து காம்படிஷனில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பேஸ் 1 பேஸ் 2ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு டெமோ அக்கௌண்ட் கொடுப்பாங்க. அதையும் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ரியல் அக்கௌண்ட் கொடுப்பாங்க. இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபீஸ் கட்ட தேவையில்லை. ஓகேங்களா, காம்படிஷனில் வின் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா. இப்போ வந்து பைக் சேலஞ்ச் வந்து போய் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் காம்படிஷன் எப்படி ஜாயின் பண்ணுறது, எப்படி அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து நம்ம வந்து பைக் சேலஞ்சுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா, எனக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து சைன்இன் பண்ண சொல்லுது. ஸோ நான் வந்து என்னோடய மெயில் ஐடி ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து சைன்இன்லாம் இருக்குன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் திரும்ப கேட்குது. சரி, நான் வந்து என்னோடய மெயில் ஐடியை கொடுக்குறேன். மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அக்கௌண்ட் உள்ளே போயிடும் என்னோடய ஐடிக்கு. இப்போ என்னோடய ஐடியை போட்டுட்டு சேவ் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு உள்ளே போனால் எனக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம வந்து அக்கௌண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இருக்க அக்கௌண்ட்டை வந்து பார்க்க போகிறதில்ல, பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஹோம் பேஜில் போயிட்டு இப்போ நியூ சேலஞ்சிங் அப்படின்றத கொடுத்துருவோம். நியூ சேலஞ்ச் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து காட்டும். கன்ஃபிகர், வெரிஃபை அண்டு பே அப்படின்ற 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இதில் கன்ஃபிகர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு
சூஸ் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்ண சொல்லும். இதில் வந்து ஆல்ரெடி MT5 மட்டும் தான் கொடுத்துருக்குது, அதையும் பார்த்துக்குங்க. MT5 அண்டு சூஸ் அக்கௌண்ட் சைஸ் வந்து கொடுத்துருக்கு. அக்கௌண்ட் சைஸ் உங்களுக்கு என்ன அக்கௌண்ட் சைஸ் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து $5K வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுனால 5K வந்து சூஸ் பண்ணுறேன். அதுக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 5K பேஸ் 1 ஓகேங்களா, பேஸ் 1 அக்கௌண்ட்டு. இதை முடித்தா தான் நமக்கு வந்து செகண்ட் வந்து மெயில் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை. இது வந்து பேஸ் 1னால மெட்டா ட்ரேடரு அப்புறம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ பேஸ் 1ல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ட்டு 8% வந்து ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 8% அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 400 சம்திங் வந்து ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்த 10% வந்து ஓவரால் லாஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ பர் டேக்கு வந்து நீங்கள் வந்து 5% வந்து லாஸ் பண்ணக்கூடாது. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 10% வந்து லாஸ் பண்ணக்கூடாது ஓகேங்களா. இது வந்து டெய்லி அந்த எக்யூட்டி பேஸ்டு தான் ஓகேங்களா. உங்கள் அக்கௌண்ட்டில் இன்றைக்கி எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லாஸஸ் வந்து கொடுப்பாங்க, அதாவது ட்ராடவுன் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இவங்க வந்து 10% கொடுத்துருக்காங்க அப்படின்னா 10%னா $500 வரும் ஓகேங்களா. 500 வந்து லாஸ் பண்ணக்கூடாது பர் டேக்கு, சாரி ஓவராலாக வந்து அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் உங்கள் கேபிட்டல் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து அப்போ கொஞ்சம் கூடும். 500 இருக்கிறது கொஞ்சம் கூடி போயிடும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பர்சன்டேஜ் கணக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ $32 நமக்கு சொன்ன மாதிரி தான் லோ ப்ரைஸ் தான் இது இருக்கிறதுலேயே. இது கொஞ்சம் லோ ப்ரைஸு. மற்ற ப்ரோக்கர்ஸ் வந்து நீங்கள் எதுக்கு போய் பிளாட்ஃபார்முக்கு எதுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து கூட தான் கொடுத்துருப்பாங்க. மினிமம் வந்து $45 to $50 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து துபாய் பேஸ்டு கம்பெனி, கொஞ்சம் நல்ல கம்பெனி தான். நான் இன்னும் வித்துட்டா எதுவும் பண்ணலை, பட் இருந்தாலும் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா. இப்போ வந்து சூஸ் கொடுத்துருவோம். சூஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு பேஜுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெரிஃபைன்னு வந்துடுச்சு. இதில் பில்லிங் டீட்டெயிலு, அப்புறம் நேமு, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, ஸ்ட்ரீட்டு, அப்புறம் சிட்டி, போஸ்டல் கோடு, கண்ட்ரி, இது எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி லாகின் இந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து அப்படியே கொடுத்துருக்குது ஓகேங்களா. நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்து உங்கள் டீட்டெயில்ஸை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஆர்டர் சம்மரிக்குள்ளே வந்துருச்சு. இப்போ MT5 ஒன்லி அப்படின்னு கொடுத்துருக்கு ஓகேங்களா. MT5 மட்டும்தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்ஷனு. இப்போ வந்து ப்ரொசீட் டு பே போயிடுவோம். ப்ரொசீட் டு பே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து அக்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதாவது ட்ரேடிங் ரூல்ஸ், என்னென்ன ரூல்ஸை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், நியூஸ் ட்ரேட் பண்ணலாமா, அப்புறம் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து எவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே போடணும் அப்படின்ற மாதிரிலாம் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அதை வந்து நீங்கள் வந்து பொறுமையாக படிச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன் ஓகே. அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் ஒரு பேஜுக்கு போகிறேன். அதில் வந்து 5% லாஸு, 10% லாஸு, இந்த நியூஸ் ட்ரேடு இதை பற்றி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் வந்து ஒரு 1 நிமிட்குள்ளே வந்து நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா. அதான் இருக்கலே சேஃப்டி. சப்போஸ் நீங்கள் வந்து போடலை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் வாங்கிடுவீங்க, ட்ரேடும் பண்ணிடுவீங்க. ப்ராஃபிட்டை வந்து வித்ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடலை அதனால் நாங்கள் வந்து வித்ட்ரா தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த ப்ரோக்கரில் மட்டும் கிடையாது, இந்த ப்ரோக்கிங் கம்பெனியில் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த கம்பெனி வந்து சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கனாலும் நீங்கள் அவங்க சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ப்ராஃபிட் வித்ட்ரா கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நம்ம வந்து வாங்க முடியும். சப்போஸ் கொடுத்தா கொடுப்பாங்க, இல்லைனா கொடுக்காமவும் போயிடுவாங்க. இதை வந்து பொறுமையாக உட்காந்து படித்து பார்த்துக்குங்க. அப்புறம் மந்த்லி போனஸ் அப்படின்னா நிறையா கொடுப்பாங்க ஓகேங்களா. இப்போ வந்து அக்ரி கொடுத்துருவோம். நான் ஆல்ரெடி படிச்சுட்டேன், ஸோ நான் வந்து அக்ரி கொடுத்துட்டேன். அப்புறம் சூஸ் பேமெண்ட் மெத்தட்னு கொடுத்துருவாங்க. சூஸ் பேமெண்ட் மெத்தட்னா கார்டுலேயும் பண்ணிக்கலாம் அண்டு கிரிப்டோ கரன்சிலையும் வந்து பண்ணிக்கலாம். இப்போ கார்டில் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாத்துலேயும் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன சொல்கிறது, விசா கார்டில் தான். இப்போ விசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், அதில் வந்து கரெக்டாக இருக்கும். விசா, மாஸ்டர் கார்டு, இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து உங்கள் இதில் என்னபிள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அப்போனா தான் உங்களுக்கு வந்து என்ட்ரி என்ன சொல்கிறது, நீங்கள் எடுக்கிற வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது உங்களுக்கு டிக்ளைன் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா. அதையும் பார்த்துங்க. கூட என் ஃப்ரெண்டு பர்ச்சேஸ் பண்ணால் அதில் என்ன பண்ணிருச்சு, இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து அது என்னபிள் பண்ணாமல் இருந்ததுனால ஸோ டிக்ளைன் வந்துச்சு. அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணி நீ அவன் என்னபிள் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணான் ஓகேவா. ஸோ அதையும் பார்த்துக்குங்க, என்னபிள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துங்க. அப்படின்னா தான் டிக்ளைன் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் வந்து கிரிப்டோ கரன்சியில் தான் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம். உள்ளே போயிட்டோம் அப்படின்னா
இப்போ உள்ளே பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துருச்சு, ஃபண்டிங் பிப்ஸ்னு வந்துருச்சு. அப்புறம் அசெட்ஸு, சென்ட் டெபாசிட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கு. இதில் என்ன பண்ணணும்னா யூஎஸ்டிடி அப்படின்ற டிஆர்எக்ஸ் யூஎஸ்டிடி அந்த தான் நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து அமௌண்ட் வந்து மாற்ற போகிறோம். ஸோ அந்த நெட்வொர்க்கை வந்து கொடுத்துக்குங்க. அப்போ அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஒவ்வொரு நெட்வொர்க்கும் ஒவ்வொரு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இமெயிலெலாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் இமெயிலையும் கொடுத்துக்குங்க. இமெயில் வந்து சப்போஸ் நமக்கு எதாவது ஒன்றா நமக்கு வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் இந்த பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆனாலும் நமக்கு வந்து மெயில் வந்துடும். மெயில் வேறு கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? மெயில் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இங்கே வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி அடுத்த பேஜுக்கு வந்துருச்சு. இதில் வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு பார்த்துங்க. நெட்வொர்க் ஃபீஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒருத்தர் வந்துச்சு. 32லேருந்து 38 USD வரையும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஒரு $6 பக்கம் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. இது இங்கே ஒரு $6 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பைனான்ஸில் ஆல்ரெடி அங்கே வேறு இப்போ நம்ம அடுத்து அங்கே தான் போனோம். அங்கே $1 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே 6, அப்போ 6 1 7. அதுக்கப்புறம் யூஎஸ்டிடி வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு வந்து P2P ட்ரான்சாக்ஷனில் அங்கே ஒரு $5-6 இருக்கும், மைனஸில் போயிடும். ஸோ ஒரு $10 பக்கம் மினிமம் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதையும் பார்த்துக்குங்க. ஃபீஸஸ்லேயே போயிடும். இதில் கார்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து குறையும் எல்லாமே. இப்போ 32 USD அப்புறம் அந்த அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கு. QR கோடு ஆப்ஷனும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கு. மோர் டீட்டெயில் வந்து இந்த பேமெண்ட் ஐடி, ஆர்டர் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கோம். வேணால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க சேஃப்டிக்கு. இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா? நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் வேணால் எடுத்துக்கிறேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே அக்செப்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. கொடுத்துட்டு இந்த இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பைனான்ஸ் அக்கௌண்ட் போக போகிறோம். பைனான்ஸ் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா வித்ட்ராவல் அப்படின்ற செக்ஷனில் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நெட்வொர்க் செலக்ட் பண்ணிக்குவோம். டெதர் USDTன்னு கொடுத்துட்டு அட்ரஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்குவோம். அவங்க கொடுத்துருக்க அட்ரஸை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க் வந்து செலக்ட் பண்ணிக்குவோம். ட்ரான் TRC20 கொடுத்துருவோம். அடுத்த ப்ரைஸ் வந்து அவங்க சொல்லியிருக்க அமௌண்ட்டோட $1 வந்து சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் போட்டாச்சு. வித்ட்ராவல் பக்கத்தில் பார்த்தோன்னா $1 எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் $1 எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். கொடுத்துட்டு வித்ட்ராவல் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்த கன்ஃபர்மேஷன் கொஞ்ச நேரம் கழித்து மெயிலுக்கு வரும். மெயிலுக்கு வந்து ஒரு OTP வரும். அந்த OTPயை நம்ம வந்து போடணும். இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். அடுத்த கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபண்டிங் பிப்ஸில் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், சிம்பிளான ப்ராசஸ் தான். நீங்கள் அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, அப்புறம் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அது எல்லாத்தையும் நீங்கள் போய்ட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அந்த க்ரெடென்ஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து நமக்கு வந்து MT5 அந்த பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்து கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெய்லி ட்ராடன் கொடுத்துருப்பாங்க. $250, அதாவது 5K அக்கௌண்ட்டுக்கு. ஓவரால் ட்ராடன் வந்து $500. அடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணுன்னா 8%.